ராத்திரி 10 மணிக்கு நல்லபடியாக தான் பேசினார். நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டேன். சாப்பிட்டே சொன்னேன். அவர் சாப்பாடு செஞ்சுக்கிட்ட மாதிரி கறி குழம்பு வச்சுக்கிறேன், நான் சமைச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு படுத்தார். அவர் போய் சாவ மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. பக்கத்தில் இருந்து வந்து அறிவிக்காரன் என்ன பண்ணானோ தெரியல. சவுதி அரேபியாவில் உயிரிழந்த தனது கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டி அவரது மனைவி ரெமிலா கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்தார். இறந்து போன அமீர்தீன் பாஷா 20 ஆண்டுகளாக சவுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்ததாகவும் 3 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு வந்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிறேன்றாரு. எனக்கு 12 போய் சாப்பிட்றது ரொட்டி விழுந்து காட்டுறாரு. ரொட்டி சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கறியெல்லாம் காட்டுறாரு. சோறு வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக தான் நல்லா தான் இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, என்ன ஆச்சுட்டு. எங்கள் வீட்டுக்காரர் பேர் அமீர்தீன் பாஷா. ராத்திரி 10 மணிக்கு நல்லபடியாக தான் பேசினார். நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டேன். சாப்பிட்டே சொன்னேன். அவர் சாப்பாடு செஞ்சுக்கிட்ட மாதிரி கறி குழம்பு வச்சுக்கிறேன், நான் சமைச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு படுத்தார். காமிக்கிற சாப்பாடெல்லாம் காமிக்கிறேன். சோறுலாம் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறேம்மா, நீ சாப்பிட்டு படுக்கிற. காலையில் 2 மணிக்கு நான் பேசுகிறேன். இது பாருங்க சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசுகிறேம்மா, நீ பேசுமா, வைமா, நான் போய் படுக்கிறேன்னு டயர்டாக இருக்குது சொன்னார். சரி போய் படுத்துங்க, சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தான் லாஸ்ட்டு பேச்சு இதே தான் பேசுகிறேன், வேறு எதுவுமே நான் பேசலான்ட்டேன். அவர் போய் சாவ மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. பக்கத்தில் இருந்து வந்து அறிவிக்காரன் என்ன பண்ணானோ தெரியல. கண்டிப்பாக கேட்கணும், என் புருஷனுக்காக நல்லபடியாக கேட்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுக்கா மூங்கில் திரைப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள். கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மூங்கில் திட்டு பகுதியை சேர்ந்த அமீர்தீன் பாஷா என்பவர் வெளிநாடு வேலைக்காக போயிருந்தார். அங்கே ஆடு மேய்க்கிற வேலை செய்துட்டு இருந்தார். அது தொடர்ச்சியாக இப்போது நேற்று ஈது பெருநாள் பக்ரீத் பண்டிகை வந்தது. அன்று இரவு வரை தன்னுடைய தொலைபேசி மூலமாக மனைவிகிட்டையும் தன்னுடைய பிள்ளைகளிட்டையும் தன்னுடைய பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இரவு ஒரு 10 மணி இருக்கும். அப்பொழுதும் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது பேசிவிட்டு நான் இனிமேல் சமைச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல விதமாக பேசிவிட்டு ஃபோனை இணைப்பை துண்டிச்சிட்டு போய் படுத்திருக்காரு. சரி, மறுநாள் இங்கே நம்ம ஊரில் வந்து ஈத் பெருநாள், அதை பக்ரீத் பண்டிகை, அதை முன்னிட்டு இவங்க பெருநாள் முடிச்சுட்டு வாழ்த்து சொல்லலான்னு காலையில் ஃபோன் பண்ணாக்கா அவருடைய தொலைபேசி எடுக்க மாட்டேங்கிறார், அழைப்பு எடுக்கலை. சரி, தொடர்ந்து நம்ம வந்து 2-3 முறை போட்டு பார்த்தோம், அவங்க எடுக்கலை. சரி, நம்ம ஏதோ ஒரு பயம் இருந்தது. திரும்பவும் தொடர்ச்சியாக நாங்கள் போட சொல்ல அங்கே கூட இருந்த ஒரு பக்கத்தில் வேலை செய்தவர் வந்து காலையில் எப்பயுமே வேலைக்கு போகும்போது ஒன்றா போகிறவங்க வந்து எழுப்பியிருக்காரு, கதவை தட்டியிருக்காரு. அப்போ ஒரு திறக்காமல் இருக்கணுன்னே தட்டி சத்தம் போட்டு கதவை திறந்துருக்காரு. திறந்து பார்க்கும்போது அவர் படுக்கையாகவே இருந்திருக்கிறாரு. தட்டி பார்க்குறாரு, அவர் எந்திரிக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த இறந்தவர் அமீர்தீன் பாஷாவுடைய மொபைலை எடுத்து எங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்கிறாரு. எங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி இறந்துருக்கிற மாதிரி இருக்குது, அசைவில்லாமல் இருக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் 2 ஃபோட்டோ போட்டார். அது தொடர்ச்சியாக இவங்க மறுபடியும் அந்த தொலைபேசியில் இணைப்பில் நம்ம பேசும்பொழுது பயந்துக்கிட்டு அவரை கொஞ்சம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் எழுப்பி பார்த்துருக்காரு. எந்த ஒரு அசைவு இல்லாத நிலையில் படுக்கையிலே படுத்திருந்திருக்காரு. இதை தொடர்ச்சியாக தொடர்ந்து அவர்கிட்ட கேட்க அவர் வந்து என்ன செய்கிறாரு, மீண்டும் முயற்சி செய்யும்போது அவர் பயந்து அங்கே இருக்கிற காவல்துறைக்கு நம்ம தகவல் கொடுக்குறாரு. அது காவல்துறை மற்றும் அந்த மருத்துவத்துறை சார்பாக ஆம்புலன்ஸ் வந்திருந்தது, அதையும் தன்னுடைய தொலைபேசி மூலமாக காட்டுறாரு. அப்புறம் நாங்கள் திரும்ப தொடர்பு கொள்ளும் பொழுது பயத்தினால காவலர்கிட்ட பேசும்பொழுது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, அவங்க பார்த்துட்ருக்காங்க, எங்களை உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியல, ஆனால் உள்ளே போயிருக்கிறவங்க வந்து சொன்னால் தான் எங்களுக்கு தகவல் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் கால் பண்ணுறோம். அப்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் கணவர் வந்து இறந்துட்டார், இந்த மாதிரி அசைவற்ற நிலையில் இருக்கிறாரு, அவங்க ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க, இறந்துட்டார், அதனால் நீங்கள் வந்து இனிமேல் தங்களுடைய வேலை செய்த முதலாளியை தொடர்பு கொள்ளுங்கன்ற மாதிரி அவருடைய நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுறாங்க. அவர் முதல் வாட்டி எடுக்கிறாரு, நான் பார்த்துட்டு உங்களை அழைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நாங்கள் கூப்பிட்றோம். அதிலிருந்து தொலைபேசி அவர் எடுக்க மறுக்கிறாரு. திரும்ப நாங்கள் அடித்தாலும் அதை எடுக்க மாட்டேங்கிறாரு, அணைச்சி வச்சுட்டாரு. அப்போ எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டு இது சம்பந்தமாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகணுன்ற ஒரு அடிப்படையில்
இங்கே மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக புகார் மனுவை கொடுத்துருக்குறோம். எங்களுடைய கணவரை மீட்டு கொடுக்க சொல்லி அவங்க கண்ணீர் மல்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பொதுநல அமைப்பை சார்ந்து அவருடைய இறப்பு வந்து எப்படி நடந்தது, நைட்டு 10 மணி வரைக்கும் நல்லா பேசுகிறாரு. ஆனால் காலையில் எழுந்திரிக்கலன்னு அவரோட பணிபுரிஞ்சவர் போய் கதவு தட்டினார்ல, கதவு திறந்துருந்துச்சா? திறந்து தான் இருந்தது. முதல்ல தட்டி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் திறக்கலன்னும் பொழுது சக பயணியாளர்ன்ற முறையில் உள்ளே போய் பார்த்துருக்காரு. அசைவில்லாத நிலையில் இருந்திருக்காரு. உள்தாப்பெல்லாம் போடாமல் அது வைக்க தான் சார். அவர் ஆடு மேய்க்கிற கொட்டையில் தான் படுத்திருக்காரு. ஒரு மாதிரி ஆலோ பிளாக் கல் வச்சு அதுக்குள்ள தான் படுத்துருந்துருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இரவு 11 மணி வரை பேசி நல்லா படுத்தவர் சாப்பிட்டுட்டு காலையில் அவர் இல்லை சடலமாக இருக்கிறாருன்னா அங்கே வேலை செய்த பணியாளர்கள் மேலேயும் இல்லை அங்கே இருந்த பகுதியில் இருந்த வேற ஒரு சமூக விரோதிகளாலேயோ ஏதோ ஒரு நடந்திருக்கலாமே எனக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துக்காக வேண்டி தமிழக அரசு இந்த கோரிக்கை மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக அந்த சடலத்தை மீட்டு தாயகம் அனுப்புமாறு உங்களிடத்துல கண்ணீர் மல்கி கேட்டுக்கொள்ளும். அவங்க கண்ணீருடைய தாயாருடைய கண்ணீரை துடைக்க இந்த அரசு உதவி புரியணும். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.